Hello everyone, I am Muhammad Sajid, lecturer, IEBT campus, Department of IT. இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கலர் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வெப் பேஜில் யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கலர் ஸ்கீம்ண்டா என்னன்னு சொன்னால் நம்ம வெப் பேஜில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட வெப் பேஜ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு யூஸருக்கு அட்ராக்டிவாக இருக்கும் என்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கலர் தான் இந்த கலர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நிறைய வகையான கலர் ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு ப்ளூ எடுத்தீங்கன்னாலே அதில் நிறைய வகையான ப்ளூஸ் இருக்குது. ஷேட் கூடினது ப்ளூ இருக்குது, ஷேட் குறைஞ்ச ப்ளூ இருக்குது. இப்படியான ப்ளூஸை வந்து நம்மளால் ஒரே ப்ளூ கலரை மட்டுமே வச்சு நம்மளோட வெப்பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்ளே இருக்கும். இதுக்கு உதாரணம் தான் நம்மளோட ஃபேஸ்புக். ஆரம்ப காலத்தில் இந்த ஃபேஸ்புக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளூவாகவே இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அது ப்ளூ வந்து டார்க் ப்ளூவாக இருக்கலாம், லைட் ப்ளூவாக இருக்கலாம், அப்படி ப்ளூவாகவே இருந்துச்சு. என்ன காரணம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ண மார்க் சுக்கர்பர்குக்கு பச்சை சிவப்பு நிறக்குருடு இருந்துச்சு. பச்சை சிவப்பு நிறங்களை பார்க்கறதுல வந்து அவருக்கு கம்ப்ளிகேட்டடாக கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவர் வந்து யூஸ் பண்ண கலர் ஸ்கீம் தான் ப்ளூஸை வச்சு அவரோட வெப்பேஜை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், ஒப்போசிட் கலர்ஸை வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ளே இருக்கும். ஒப்போசிட் கலர்னு சொன்னால் கலர் வீலில் இருக்க ஒப்போசிட் கலர், உதாரணத்துக்கு ப்ளூ ஆரஞ்சு, இப்படியான ஒப்போசிட் கலர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து நம்மளோட வெப்பேஜில் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கொள்ளே இருக்கும். அதே மாதிரி ப்ரைமரி கலர்ஸை வந்து நம்மளோட வெப்பேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளே இருக்கும். இப்படியான கலர் ஸ்கீம்ஸை பயன்படுத்தி நம்மளோட வெப்பேஜை வந்து அட்ராக்டிவாக காட்டினா தான் நம்மளோட வெப்பேஜில் வந்து யூசர்ஸ்கள எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த ஃபேஸ்புக் கூட எண்ணிக்கிற யூசருக்கும் இப்போ இருக்கிற யூசருக்கும் எவ்வளோ வித்தியாசம். அப்போ அட்ராக்டிவான இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு யூசரோட மனதை அந்த வெப்பேஜ் கவரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கலர் ஸ்கீம்ஸை வந்து நம்மளோட வெப்பேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ரைட், இந்த வீடியோவில் நம்ம இந்த கலர் ஸ்கீமை பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம இன்னும் ஒரு புது தகவலோட சந்திப்போம். தேங்க்யூ.